பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்மால் சொல்ல முடியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கிறிஸ்துவானவர் கொடுக்குற பலன் என்ன? அந்த பலன், என்னை பலப்படுத்துகிற அந்த பலன், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பலன் எதனாலே வந்தது? நான் கற்றதும், நான் கேட்டதும், நான் அடைந்ததும், நான் கண்டதும் என்று சொன்னார் அல்லவா, அவைகளாலே வந்தது. பாருங்கள், அவைகளை தான் சொல்கிறார். பாருங்கள், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பார்த்தீங்களா, கற்றுக்கொண்டது மன ரம்மியமாக இருப்பது எதனாலே? தேவனுடைய வார்த்தையினாலே. அதுதான் அவருக்கு பலனாக இருக்கிறது. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், அதுதான் தனக்கு பலன் என்று சொல்கிறார். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், அதுதான் என்னுடைய பலன். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் எனக்கு தெரியும், அதுதான் என்னுடைய பலன். பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் எனக்கு தெரியும். குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன், நான் கற்றுக்கொண்டேன், நான் அடைந்தேன் என்று சொன்னார் அல்லவா, அவைகள் தான் இவைகள் எல்லாம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையை நடக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்பதை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு உண்டாயிருக்கிற குறைச்சலிலே நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு மன ரம்மியத்தை கற்றுக் கொடுப்பார். தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். மாத்திரமல்ல, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பரிபூர்ணப்படவும் பட்டினியாக இருக்கவும் குறைவுபடவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுத்தார். இவைகள் தான் பவுல் சொன்னார். பாருங்கள், அப்படி நாம் தேவ வார்த்தையால் போதிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் பவுலை போல நாமும் சொல்ல முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பலனை நான் பயன்படுத்தி, கர்த்தருடைய வசனத்தினுடைய வல்லமையை நான் பயன்படுத்தி அவைகளிலே நான் வெற்றி சிறக்க முடியும், அவைகளை மேற்கொள்ள முடியும், அவைகளை தாங்கிக் கொள்ள முடியும், அவைகளின்படி நடக்க முடியும், அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் கற்றுக்கொண்டது அவ்வளோதான். மனரம்மியமாய் வாழ கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கும்படியும் கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கும்படியும் கற்றுக்கொண்டேன், குறைச்சலிலே குறைவுகளை வெளிப்படுத்தாமல் கர்த்தருடைய நிறைவை காணும்படி நான் கற்றுக்கொண்டேன். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு கூட நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தி சொன்னார்ல, அதே பவுல் தான் இதையும் சொல்லுகிறார். பாருங்கள், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பலன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையா? வேண்டுமா? பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்போமா? ஏனென்றால் கர்த்தருடைய பலன் இல்லாமல், ஜீவ வார்த்தையினுடைய வல்லமை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு, வார்த்தையை விசுவாசித்து, வார்த்தையை உள்ளத்தில் வைத்து சிந்தித்து, வார்த்தையின் வல்லமையில் நிரப்பப்பட்டு வார்த்தையின்படி நாம் செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது மிகவும் கவனமாய் கேட்டு உள்ளத்தில் நிறுத்தி அவைகளை அடைந்து அவைகளை சொந்தமாக்கி அவைகளின் வல்லமையால் நிரப்பப்பட்டு அதன்படி நாம் செய்கிற பொழுது நாம் சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல முடியும். ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, பவுலின் வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய குறைச்சலில் நாங்கள் அப்படி சொல்லாமல் நாங்கள் எல்லாவற்றிலும் மனரம்மியமாக வாழ பவுல் போல நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளின்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்வீரா? எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் வெற்றி சிறக்க பண்ணும்படியான பலனை எங்களுக்கு தருவீரா? உம்முடைய நாமத்தில், உம்முடைய வார்த்தையின் வல்லமையில் நாங்கள் எல்லாவற்றையும் செய்து ஆண்டவரே நாங்கள் ஜெயம் வரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.